வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போட்ரானிக்ஸ் பிராண்டில் இருந்து மாட்டெஸ்க் 101ன்னு ஒரு மொபைல் ஹோல்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டேபிளில் வைக்கிற நார்மல் மொபைல் ஹோல்டர் இல்லை, வாலில் அட்டாச்சாக ஃபிக்ஸ் ஆகி வைக்கிற ஒரு மொபைல் ஸ்டாண்டு மாதிரி தான். வாலில் நமக்கு சாக்கெட் இருக்கும், பட் அந்த சாக்கெட் பக்கத்தில் நம்ம மொபைலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்காது. நார்மலாக கீழே தொங்க போட்டு வச்சுருப்போம், அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு டேபிளோ இல்லை சேரோ வச்சு அதிலிருந்து நம்ம சார்ஜ் போட்டிருப்போம். அண்ட் அப்படி இல்லாட்டி பெட் இருந்துச்சுன்னா பெட்டு மேலே வச்சுருப்போம். பட் அந்த மாதிரி இடத்துல வைக்கும் போது கீழே க்ளோஸ்டாக இருக்கனால ஒரு வென்டிலேஷன்ற மாதிரி இருக்காது. ஸோ கொஞ்சம் ஓவராக ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது தான் இந்த ப்ராடக்ட்டு. பாக்ஸோட சைடில் ப்ராடக்டோட ஹைலைட்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏபிஎஸ் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி. அண்ட் இதில் ஒரு அதசிவ் கொடுத்துருப்பாங்க, கம்மு. அந்த டேப் பார்த்தீங்கன்னா 3mmக்கான அதசிவ் டேப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஜெனரிக் நேமே பார்த்தீங்கன்னா வால் மொபைல் ஹோல்டர் தான் போட்டிருக்காங்க. தென் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான QR கோடு கொடுத்துருக்காங்க. தென் பிராண்ட் நேம் அண்ட் மாடல் ஐடி போட்டிருக்காங்க. இதோட கலருமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்ததும். அண்ட் எம்ஆர்பி ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா 299 மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ப்ரைஸ் இல்லை, நான் பர்ச்சேஸ் பண்ணது இதில் ஒரு half ஆஃப் த ப்ரைஸ் கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் மேனுஃபேக்சரர் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸ்க்கான கஸ்டமர் கேர் டீட்டெயில்ஸு, ஃபோன் நம்பரு அண்ட் மெயில் ஐடி, அந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு. அண்ட் ப்ராடக்டோட டைமென்ஷனுமே பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர்ஸ் தான். அண்ட் ப்ராடக்டோட வெயிட்டுமே 47 கிராம்ஸ் தான். அண்ட் இந்த ப்ராடக்ட்டுக்குமே 1 year வாரண்டின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக் இன் இண்டியான்ற லோகோவுமே இருக்குது. தென் ப்ராடக்டோட யூசபிலிட்டியை ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவுமே பிரிண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. எங்கள் வீட்லேயுமே சேம் இதே செட்டப்பில் தான் இருக்குது. ஒரு சார்ஜர் சாக்கெட் வந்து வாலில் இருக்கும், பட் அது பக்கத்தில் எதுவுமே இருக்காது ஃபோனை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக தான் இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் டைரெக்டாக ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்காங்க. வேறு அதுக்கு எக்ஸ்ட்ரா கவர்ஸோ இல்லை எதுவும் ஒரு யூசர் மேனோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பிளாஸ்டிக் மெட்டீரியலுமே நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருக்குது. ஃபுல்லாகவே ஒயிட் கலர் தான். பாட்டமில் கொஞ்சம் கேபிளில் நம்ம இன்செர்ட் பண்ணி சார்ஜ் போடுறதுக்கும் அண்ட் இன்செர்ட் பண்ணாத டைமு, அதை சார்ஜ் போடாத டைம் கேபிளை ஜஸ்ட்டு ஹேங் பண்ணி வைக்கிறதுக்குமே போர்ட்ஸ் 2 சைட்லேயுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் போட்ரானிக்ஸ்ன்னு பிராண்டோட நேமையுமே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஒயிட் கலர் தான், நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் தான் இருக்குது. அண்ட் பேக் சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த 3mmக்கான அதசிவ் டேப்புமே கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் இன்செர்ட் பண்ணி பார்க்கும் போதுமே அந்த ஹோல்ஸ்லேயுமே சார்ஜர் கேபிள் போகிறதுக்கு அண்ட் வெளியே வர்றதுக்கு நல்லாவே இருந்துச்சு. நான் இதை மெயினாக பர்ச்சேஸ் பண்ணது என்னென்னா, நான் ஆல்ரெடி மொபைல் சார்ஜ் போடுறதுக்கு ஒரு இது வச்சுருக்கேன். பட் அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மொபைல் மட்டும்தான் உள்ளே ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்னோடய ஐபேட் சார்ஜ் போடுறதுக்கு அதில் எதுவுமே இருக்காது. பிகாஸ் கரெக்டாக மொபைல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு 4 inches தான் அதோட இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைடில் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மே கிடையாது, ஃபுல்லாக ஓப்பனில் இருக்குது. அப்படின்றதுனால ஐபேடு, டேப்லெட்ஸை சார்ஜ் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் நான் மொபைலில் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா கரெக்டாக நான் மொபைலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஓகேவாகவே இருக்குது. அண்ட் பேக் சைடில் ஜஸ்ட் நம்ம இதில் இருக்கிற அந்த கம்மோட பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரொடெக்டிவ் லேயரை மட்டும் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம வாலில் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணி அழுத்திட்டோம் அப்படின்னாலே ஒன்ஸ் இது ஃபிக்ஸ் ஆகிக்கும். அண்ட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனுமே நல்லா இருக்குது. பட் என்ன ஒன்றுன்னா, நம்ம இதை வாலில் ஃபிக்ஸ் பண்ணும் போது ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஜஸ்ட் இது ஸ்லோப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணும் போது மொபைல் இருக்கும், பட் அப்படியே போக போக வலி கீழே விழுந்துடும். ஸோ ஜஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணும் போது நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்குதான்றதை ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம மொபைலை வெர்டிக்கலாக வச்சும் சார்ஜ் போட்டுக்கலாம், ஹரிசான்டலாக வச்சும் சார்ஜ் போட்டுக்கலாம், மொபைல்ஸையும் போட்டுக்கலாம். அட் த சேம் டைம் ஐபேட்ஸு அண்ட் டேப்லெட்ஸு அதையுமே நம்ம இதில் வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம். இது வரைக்கும் நான் இதை ஃபிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு 1 or 2 months கிட்ட ஆகுது. இது வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடியாகவே இருக்குது, பீல் ஆஃப் ஆகி எதுவும் வரல. இதில் இருக்க அந்த 3M அதசிவ் கம்மை வச்சு தான் நம்பி சார்ஜ் போட்டுட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வரல. அரௌண்ட் எங்கள் வாலில் இருக்க சாக்கெட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 5 feet வரைக்கும் இருக்கும். ஸோ அதுலேருந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மொபைல் அண்ட் ஐபேடு தப்பிக்கிறது கஷ்டம்தான். டிஸ்பிளேலாம் ரொம்பவே டேமேஜ் ஆகிரும். பட் நல்ல பிராண்டு அப்படின்றத நம்பி தான் வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. 1 or 2 months வரைக்கும். ஸ்டில் ஹோப் அதே மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் நம்புவோம். இது நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வெறும் ஒரு 60 rupeesக்கு ஹமாரா மால்னு சொல்லிட்டு ஒரு B2C வெப்சைட் தான் அது. அதாவது டைரெக்டாக பிஸ்னஸ் பிராண்டில் இருந்து கஸ்டமருக்கு டைரெக்டாக டெலிவரி பண்ணுறது. ஸோ அதில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்.
வெறும் 64ன்ற ப்ரைஸில். நார்மலாக ஃப்ளிப்கார்ட் அமேசான் அதுலேயே உங்களுக்கு இருக்கும், அரௌண்ட் 150 180 அந்த ப்ரைஸ்லேயே இருக்கும். நீங்கள் அதில் வாங்குறதுனாலுமே வாங்கலாம், அப்படி இல்லாட்டி இந்த வெப்சைட்டில் செக் பண்ணுறதுனாலுமே செக் பண்ணி பாருங்கள். வெப்சைட்டோட URL லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.